வணக்கம் உறவுகளே! நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது வெற்றியைக் கொடுக்கும் பங்குனி மாத விஜயா ஏகாதசியின் சிறப்பும், ஏகாதசி தினத்தன்று எதற்காக தானம் செய்யக்கூடாது என்ற பதிவும். விரதங்களிலேயே மிகவும் சிறந்த விரதமாக ஏகாதசி விரதம் கருதப்படுகின்ற நிலையில், மாதந்தோறும் வளர்பிறை, தேய்பிறை காலங்களில் வருகின்ற ஏகாதசி ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் உள்ளது. அந்த வகையில் பங்குனி மாதம் தேய்பிறையில் வருகின்ற ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயராகும். அதையடுத்து இந்த ஏகாதசி விரதத்தை முதலாக இருந்தவர் யார் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். கிருஷ்ண பகவானின் அத்தை மகனாகவும் நண்பனாகவும் திகழ்ந்த அர்ஜுனனுக்கு அவனது தந்தை இந்திரனை போன்று கர்வம், ஆணவம், தான் என்ற மமதை போன்றவைகள் அடிக்கடி ஏற்படும். அப்போதெல்லாம் கிருஷ்ணனே அவனது செருக்கை அழித்து துணையாக இருப்பதுண்டு. அதேபோல் அவனுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பவராகவும் கிருஷ்ணர் உடனிருந்தார். இந்நிலையில் ஒரு நாள் பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசி குறித்து சந்தேகங்களுக்கு பதில் கூறும்படி கேட்டான். அதை கேட்ட கிருஷ்ணரும், பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயராகும். இந்த விரதம் இருப்பதால் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைப்பதுடன் இதன் மகிமையை கேட்பதாலும் படிப்பதாலும் அனைத்து பாவங்களும் நீங்குமென்றார். நாடாள வேண்டி சீதாராமன் தசரதர் சார்பாக கைகேயி கூறியதைக் கேட்டு 14 வருட வனவாச வாழ்வை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். நாட்டின் மன்னராக சுகபோக வாழ்க்கையில் திகழ வேண்டிய ராமன் வனவாசத்தில் பல்வேறு துயரங்களை அனுபவித்தான். அவற்றில் கொடுமையிலும் கொடுமையாக மனைவி சீதாவை ராவணனிடம் பறிகொடுத்து பரிதவித்து நின்றார். அப்போது ராமனுக்கு ஆதரவான தகவல் தெரிவிக்கும் வகையில் சீதையை கடத்தி சென்றது இலங்கையில் உள்ள ராவணன் என்று பறவைகளின் அரசனாகிய ஜடாயு கூறியது. அதைத் தொடர்ந்து கானகத்தில் அனுமன், சுக்ரீவன் ஆகியோரின் நட்பு கிடைத்தது. இலங்கை செல்வதற்காக வானரப் படைகளுடன் தென் திசைக்கு ராமர் வந்தார். கடலை கடந்து இலங்கையை எவ்வாறு அடைவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது வக்தாள்ய மகரிஷியின் சந்திப்பால் நல்ல தீர்வு கிடைத்தது. பங்குனி மாத கிருஷ்ண பட்சத்தில் வரும் விஜயா ஏகாதசி அன்று விரதம் இருப்பதால் கடலை கடந்து செல்வது மட்டுமன்றி போரிலும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் என்றார். மேலும் இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை வானர வீரர்கள் அனைவருடனும் சேர்ந்து கடைபிடிக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்றும் கூறினார். அதையடுத்து விஜய ஏகாதசி விரதத்தை ராமர் தனது படை வீரர்கள் அனைவருடனும் கடைபிடித்து வெற்றி கண்டார். இவ்வாறாக வக்தாள்ய மகரிஷி மூலமாக உலகிற்கு தெரிய வந்த விஜயா ஏகாதசி விரதத்தை ராமச்சந்திரமூர்த்தியே முதலாக இருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக விஜயா ஏகாதசியின் சிறப்பை அர்ஜுனனுக்கு தெரிவித்த கிருஷ்ண பகவான், இந்த விரதத்தை கடைபிடிப்பவருக்கு அனைத்து உலகிலும் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறினார். பங்குனி தேய்பிறை ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபட அனைத்து செயல்களிலும் தங்கு தடையின்றி வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது ஏகாதசி தினத்தன்று எதற்காக தானம் செய்யக்கூடாது. ஒரு ஆத்மா குழந்தையாக பிறந்து வளர்ந்து வாலிபனாகி திருமணம் செய்து லௌகீகத்தில் இருந்தபடியே ஆன்மீக கடமைகளை செய்த பின்னர் இறுதியில் ஆசை பற்றுக்களை திறந்து இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதை அதன் நோக்கமாக இருப்பதுடன் அதுவே வாழ்க்கை சுழற்சியாகவும் உள்ளது. இதில் லட்சத்தில் ஒருவர் மட்டுமே பொய், களவு, பொறாமை, கோபம், காமமில்லாமல் இறைவனின் திருவடியை அடைகின்றனர். மற்றவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கை சுழற்சியில் சிக்கி பொய், களவு, பொறாமை, கோபம், காமம் போன்றவைகளுக்கு அடிமையாகி ஏதாவது பாவங்களை செய்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வாழ்க்கை சக்கரத்தில் சுற்றி சுற்றி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவித்து அப்பாவிகளை கொடுமைப்படுத்துவது மற்றும் பிறரை ஏமாற்றி துரோகம் செய்து வாழ்வது போன்ற செயல்களாலும் பாவக்கணக்கை அதிகரித்து கொண்டே சொல்கின்றோம்.
இந்நிலையில் ஏற்கனவே கடந்த பிறவியில் செய்த பாவம் தீராமல் அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியில் மனித பிறவியெடுத்து அனுபவித்து வருகின்றோம். இத்தகைய பாவக் கணக்கை குறைப்பதற்காகவே பல்வேறு விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், தான தர்மங்கள் செய்திட வேண்டுமென்று கூறப்படுகின்றது. வறுமையில் இருப்பவர்கள், இல்லாதவர்கள், ஏழை எளியவர்கள் போன்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது, பறவைகள், விலங்கினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் போன்றவைகளுக்கும் உணவு, தண்ணீர் வழங்குவதும் மிக சிறந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது. இதில் ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவது மிகவும் உயர்ந்த பரிகாரமாகவும் கூறப்படுகின்றது. ஏனெனில் ஏகாதசி விரதம் இருப்பதால் அது ஒருவருக்கு மட்டும் புண்ணியத்தை கொடுக்காமல் அவரது தாய், தந்தை வழி முன்னோர்கள் மற்றும் திருமணமாகியவராக இருந்தால் மனைவி அல்லது கணவரின் தாய், தந்தை வழி முன்னோர்களுக்கும் புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கின்றது. ஒருவர் இல்லை என்று இறந்து கேட்கும்போது இல்லை என்று கூறாமல் இருப்பதை அள்ளிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு அள்ளிக் கொடுக்க மனமில்லாது போனாலும் குறைந்தபட்சம் கிள்ளியாவது கொடுக்க மனமிருக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற தானத்தை நேரங்காலாமற் பார்க்காமல் கொடுக்க வேண்டும். ஆனால் ஏகாதசி தினத்தன்று மட்டும் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தர்மம் தலைகாக்கும் என்று கூறுவதற்கேற்ப ஏகாதசி தினம் ஒருவரது தலைமுறையை காக்கும். பொதுவாக நம்மில் பலருக்கு தானம் உதவி செய்யும்போது ஒரு வீதம் அளவிற்காவது தான் என்ற அகந்தை, கர்வம் போன்றவைகள் உள்ளூர இருக்கும். தானம் கொடுப்பதால் பாவங்களும் கர்மங்களும் தீருமென்று கூறினாலும் ஏகாதசி தினத்தில் தற்பெருமை, ஆணவத்துடன் தானம் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த புண்ணியங்களும் நம்மை விட்டு சென்று விடுவதாக கருதப்படுகின்றது. அதற்கு சிறந்த உதாரணம்தான் மகாபலி சக்கரவர்த்தியாகும். இந்நிலையில் ஏகாதசி தினத்தன்று தானம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைந்தால் அதை இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்வதாக கூறி தானம் அளித்தால் நாம் கொடுத்ததை விட பல நூறு ஆயிரம் மடங்காக நமக்கே அது திரும்ப கிடைக்கும்.